ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம். கவனத்தை இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தாயே, தங்களின் அன்பை முழுமையாக பெறுவதற்கும் எப்பொழுதும் தங்களின் அன்பிலேயே நாங்கள் திளைத்திருப்பதற்கும் எங்களின் இதயமானது இந்த பிரபஞ்சத்தையும் விட பெரியதாக இருக்க வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி மாதா, தங்களின் கடல்கள் கரையை சுத்தம் செய்வது போல நாங்கள் தர்மத்தின்படியும் நேர்மையானவைகளை மட்டும் செய்வதற்குரிய
நிலைப்பாட்டையும் அதை விரும்புவதற்குரிய இதயத்தையும் எங்களுக்கு தருவதோடு எங்களின் இதயங்களை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களை திசை திருப்பும் எல்லாவற்றிலிருந்தும் பற்றின்மையை தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, எங்களின் உண்மையான நோக்கங்களை அடைவதில் எங்களுக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் தாயே. சாட்சாத் தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி மாதா, எங்களின் ஆதி அன்னையாவே. கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். ஸ்ரீ கணேசரான தங்களின் சக்திகளுக்கும் நாங்கள் சரணடைகிறோம் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசரை போன்று ஞானமும் விவேகமும் தங்களிடத்தில் கொண்டிருக்கின்ற பக்தியை போன்று நாங்களும் எங்களின் முழுமையான ஆழமான பக்தியை தங்களிடத்தில் செலுத்துவதையும் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து ஸ்ரீ கணேசரை போன்ற கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை ஒவ்வொரு செல்களிலும் நிரப்பிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे नमो नमः. श्री आदिभूमि देवी साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வ சிஷம் கூறுவோம். केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यम् ऋतुं वच्मि
माता अवचौद्वाता अवाधराता सर्वतो मां पाहि पाहि समन्ता त्वं वाङ्मयस्त्वं चिन्मय त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममय त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वदस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीरो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारास्थितोऽसि नित्यम् त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋतुम् एतत्त्वमनुस्वरूपम् गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपम् बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकहरिषि निःश्रितगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणम् रथं च वरदं हस्ते बिभ्राणम् मूषकध्वजं रक्तं लम्बोदरम्
उपकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पितं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयादो प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் இடநாடி தங்களிடத்தில் சரணடையட்டும் அம்மா. தயவு செய்து எங்களின் இடநாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை சுத்த ஆத்மாவாக மாற்றுங்கள். தாயே, எங்களின் விருப்பங்கள் அனைத்தும் தங்களால் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது நாங்கள் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் மிக உயர்வான நிலையை நாங்கள் அடைய இயலும். தாயே, அந்த நிலையை நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு வலிமையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது இடது மூலாதார சக்கரம். தாயே, எங்களின் இடது மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ நிர்மல் கணேசாவாக இருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களுக்கு கணேசரை போன்ற கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பால் அருளால் நாங்கள் அமைதி நிலையை உணர்வதோடு நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே,
எங்களின் பிங்களா நாடி தங்களிடத்தில் சரணடையட்டும். தாய், எங்களின் எண்ணங்களையும் செயல்களையும் தாங்களே வழி நடத்துகிறீர்கள் அம்மா. தாயே, எங்களின் கவனமானது தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் தாயே. நாங்கள் எதுவும் செய்வதில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீரம்மா. தாய், தங்கள் அன்பால் அருளால் எங்களின் செயல்களானது பகுத்தறியும் திறனுடன் கூடிய விவேகத்துடன் ஞானத்துடன் செயல்படுவதற்கு தாங்களே காரணமாக இருக்கிறீர்கள் அம்மா. தாய், எங்களின் சொற்களிலும் செயல்களிலும் பணிவும் அன்பும் இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நமது வலது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் வலது மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கார்த்திகேயராக இருக்கும் தாங்களே அனைத்து அசுர சக்திகளையும் அழிப்பவர், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும் அழிப்பவர் தாங்களே ஆவீர். தாயே, எங்களுக்குள் பணிவு, அன்பு, கருணை, இரக்கம் போன்ற குணங்களும் எங்களின் செயல்களுக்குரிய சக்தியையும் அளிப்பவர் தாங்களே ஆவீர். தாயே, தங்கள் அனுமதியோடு எங்களுக்குள் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமானது முழுமையாக நிரம்பி இருப்பதற்கும் நாங்கள் எப்பொழுதும் எங்களின் கவனத்தை தங்களிடத்திலேயே கொண்டிருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தங்களிடத்தில் எங்களின் சுழுமனை நாடி சரணடையட்டும் அம்மா. எங்களின் இறந்த காலத்தின் நினைவுகளும் எதிர்காலத்தின் சிந்தனைகளும் தங்களிடத்தில் சரணடையட்டும் தாயே. தாயே, தங்கள் அன்பால் அருளால் நாங்கள் இந்த பரிணாம வளர்ச்சியின் மூலம் மனித பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று சகஜ யோகிகளாக தங்கள் முன் அமர்ந்திருக்கிறோம். தாயே, எங்களுக்கு பேரும் பேரை தந்த தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் என்றென்றும் தங்களின் அன்பை பரிபூரணமாக பெறுவதோடு விஸ்வ நிர்மல் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாகவும் மற்றவர்களை விட எங்களை தாங்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக மாற்றி இருக்கிறீர்கள் என்ற உண்மையோடும் நாங்கள் எங்களின் செயல்களில் வெளிப்படுத்துவதற்கு தாங்களே எங்களுக்கான வலிமையையும் வழிகாட்டுதலையும் தர வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம்.
தாயே, ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியாக எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கும் தாங்கள் எங்களுக்கு பிரம்ம ஞானத்தை தந்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தியிருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் தூய்மையான கவனத்தையும் தங்கள் அருளால் நாங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறோம். எங்களுக்குள் தூய்மையான படைப்பாற்றலையும் தாங்களே தந்து எங்களுக்குள் இருக்கும் திறனை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். தாயே, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் திருப்தியையும் ஆனந்தத்தையும் மன அமைதியையும் எங்களுக்குள் பெற்றிருக்கிறோம் அம்மா. உள்ளுக்குள் பெற்றிருக்கும் இந்த அனைத்து தெய்வீக குணங்களையும் வெளிப்புறமாகவும் நாங்கள் உணர்வதற்கு எங்களிடம் இருக்கின்ற மாயைகள் அகற்றப்பட வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களின் மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் கவலைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம சக்தியை பெற்றிருக்கிறோம். எங்களின் அந்த சக்தியானது அனுதின வாழ்க்கையில் எங்களை வழிநடத்துகிறதம்மா. தாயே, அனைத்தையும் தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைய செய்யும் பொழுது தங்களின் அன்பு மட்டுமே எங்களுக்குள் நிலவி இருக்கிறது. தாயே, நாங்கள் என்றென்றும் அதே நிலைப்பாட்டோடு இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக மாறியிருக்கின்ற பொழுது எங்களின் தாயான தாங்கள் ஆதி குருவிற்கெல்லாம் குருவாக இருக்கிறீர்கள். தாயே, தங்களை நாங்கள் பணிவோடு பணிந்து வணங்குகிறோம் அம்மா. எங்களுக்கு சுயம் குருவிற்கான ஸ்தானத்தை அளித்த தாங்கள் நாங்கள் அந்த சுயம் குருவிற்குரிய தத்துவத்தோடும் கண்ணியத்தோடும் நடத்தையோடும் எங்களின் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்துவதற்குரிய வலிமையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான போலி குருமார்களின் மாயைகள் அனைத்தும் தங்களால் தூய்மைப்படுத்தப்பட்டு நாங்கள் சுயம் குருவாக நிலைத்திருக்கிறோம். தாயே, எங்களின் இந்த குருவிற்குரிய தன்மையும் கவனமும் தங்களிடத்தில் சரணடையும் பொழுது மேலும் பொலிவு பெறுகிறதம்மா. எங்களின் குரு தத்துவம். தாயே, எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் தத்துவங்களும் கொள்கைகளும் அவர்களின் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும். தாயே, மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिगुरु दत्तात्रेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமः. கவனம் நமது பவசாகரத்திலேயே வைத்திருப்போம்.
ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिम् द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतम् भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि सद्गुरुं तं नमामि चैतन्यं शाश्वतं शान्तं व्योमातीतं निरञ्जनम् नादबिन्दुकलातीतं तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः ध्यानमूलं गुरोर्मूर्तिः पूजामूलं गुरोपदम् मन्त्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरोः कृपा अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः கவனம் மெதுவாக நமது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஜெகத்தை ஆளும் ஜெகதம்பா, தைரியத்தை தரும் துர்கா மாதா, தங்களின் அன்பானது எங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தருகிறதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் சுத்த ஆத்மாவாக இருக்கிறோம். தாயே, எங்களுக்குள் எப்பொழுதும் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் முதலிய தெய்வீக குணங்கள் நிரம்பி இருப்பதற்கும் தாங்கள் எங்களை பாதுகாத்து அரவணைத்து வழிநடத்திச் செல்கின்றீர்கள் என்ற அழுத்தமான உறுதியான நம்பிக்கை எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா.
கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாய், நாங்கள் விராட்டாவின் ஒரு பகுதியில் அதில் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் முழுமையின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ள மன்னித்தல் குணம், தியாக குணம், சகிப்புத்தன்மை, பொறுமை என்ற அனைத்து குணங்களையும் நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு எங்களுக்குள் தங்கள் அருளால் மன்னித்தல் குணமானது மேன்மேலும் வளர வேண்டும் அம்மா. தாயே, உறுதிமொழியை நாம் கூறலாம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, நாங்கள் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று 2ஆம் பிறப்பை எடுத்திருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களை விட எந்த அளவிற்கு சிறந்தவர்கள் என்பதை எங்களுக்கு எடுத்து உரைத்தும் இருக்கிறீர்கள், எங்களுக்குள் உணர்த்தியும் இருக்கிறீர்கள் அம்மா. நாங்கள் உண்மையான நிலையில் இருந்து அதை புரிந்து கொண்டு எங்களின் அனுதின வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு தகுதியானவர்களாக எங்களை தயவு செய்து மாற்றுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருக்க செய்திடுங்கள். கவனத்தை நமது சஹஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवे नमो नमः। எண்ணங்களற்ற நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். We cannot meditate. We only can be in meditation. When we say we are going to meditate, it has no meaning. We have to be in meditation. Either you are inside the house or outside the house. You cannot be inside the house and then say that now I am outside the house. Or when you are outside the house, you cannot say I am inside the house. In the same way, you are moving in 3 dimensions of your life, of emotional and physical and mental being. You are not inside yourself. But when you are inside that, you are in thoughtless awareness. Then not only that you are there, but you are everywhere. Because that is the place, that is the point where you are really in universal. From there, you are in contact with the principle, with the Shakti, with the power that permeates into every particle that is matter, into every thought that is emotion, into every planning and thinking of the whole world. You permeate into all the elements that have created this beautiful earth. You permeate into earth. You permeate into Akasha, into Teja, into sound. But your movement is very slow. Then you say, I am meditating. That means you are moving in permeation with the universal being. But you are not moving yourself. You are just unloading yourself to be free from the weight of things that do not allow you to move. When you are in meditation, you must allow yourself to be in thoughtless awareness. There the unconscious itself, the Achetana itself, will take charge of you. You will start moving with the force of Achetana. The unconscious is going to work it out. It is going to take you there where it wants you to go. You keep to thoughtless awareness all the time. Try to keep to thoughtless awareness as much as you can. When you are in thoughtless awareness, you must know that you are in the kingdom of God. And His people, His arrangements, His consciousness is going to look after you. Even when you are giving vibrations to other people, I have noticed that you are not in thoughtless awareness. If you give vibrations in thoughtless awareness, you will not catch it. Because all these entities that enter into you, all these material problems that come into you, come when you are in those 3 dimensions. Through Sahajya, you have opened your gates of your own being. You have entered into your own kingdom. But you do not keep there, you come out of it. And again you go back and settle down. Doesn't matter. You should not feel so disappointed about it, so frustrated. You know, people have worked for thousands of years and they could not separate themselves from themselves. Only you people, the Sahajyogis, whom are made after the pattern
of Sri Ganesh himself are so powerful that they can give awakening and realization to other people. Even if you are caught up, you have seen you have powers. Even if you feel that the vibrations are not coming, you know you have powers. You can give realizations to others. In your presence, people get realization. But you have to be that power completely. Supposing there's something wrong with your car, but as long as it is moving, it's all right. You have to repair it. We have to repair all the time all our wounds, which we have caused ourselves by our foolishness, by our lust, by our greed, by so many false identifications we carried with ourselves. We must have a complete attention towards our weaknesses and not towards our achievements. If we know what are our weaknesses, it's better that we can really swim across better. Supposing on a ship there is a hole and the water is coming in through that hole. The attention of all the crew, of all the staff and the captain itself will be on that hole from where the water is coming in and nowhere else. In the same way, you must be on the watch out. There are so many pitfalls for a Sahajyogi, I have seen it. Of course, even the past is over. Even the past can be overcome. In the present also, they have many shadows of the past working. For example, when you are sitting in a group, you are involved with each other. Those who are involved with each other by any relationship whatsoever must know that this kind of involvement is not going to help them to attain their individual ascent. Everybody is ascending individually, though you are collectively contacted with each other and in communication. But the ascendance is individual, absolutely individual. So whether he is your son, brother, sister, wife, friend, you must remember that you are not responsible for their ascendance. You cannot help them for their ascendance. Only Mother's grace and their own desire, their own effort to give up all that is three-dimensional will help them. So whenever a thought comes like that, you must know that you have not attained the thoughtless awareness in its full extent. And that's how you have problems which are three-dimensional. Sometimes a Sahajyogi will find an emotional will come into his mind. It will be an emotion of dejection or frustration, and he'll be disgusted with himself or with others. Both things are just the same. I've seen some Sahajyogis get very disgusted with others. There should be no disgust that is lasting. Of course, for a short time you might feel a disgust, it's all right, it's a passing phase. Or you might feel disgusted with yourself, maybe a passing phase. But if you go on hankering on to it, or if you go on clinging to it, that means you are conditioning yourself. That means you are not in thoughtless awareness. That means that you are in your past. You are making your past a solid mass on your head. In the present, everything is fleeting. Everything is fleeting. That is not eternal. In the present, the eternal stays. The rest all drops out. It's like a moving river which doesn't stop anywhere. But the moving river is eternal. The rest of the things are all changing. If you are on the eternal principle, all that is not eternal
changes and drops out, dissolves and becomes non-existent. We have to understand our own dignity, our own essence. The first and foremost is that all the Sahajogis are the chosen ones. They are the people whom God has chosen. In this city of Delhi, there are thousands and thousands of people. All over the world, there are so many people that we are suffering from overpopulation. But in Sahaj Yoga, there are very, very few people. And when you are chosen the first, you must also realize that you are the foundations. You are the stones that are to be laid down and have to be strong, have to be forbearing. And that's why it is necessary that all of you who are now few, who are the first lamps that are going to enlighten other lamps in the world, you have to enjoy the strength of eternity, the strength of divine love, the strength of this universal being that you are. This is what meditation is. So when Sahaj Yogis ask me, what should we do for meditation? You be in thoughtless awareness, that's all. Don't do anything. At that time, not that you are moving towards the goal or that the unconscious is taking charge of you. Not only that, but also you are emptying for the first time the divine into the nature, into your surroundings, into other people who are universally connected to you. Only thing is that we are used to one thing, that is we must do something about it. And that's why we start doing something. Meditation is the most Sahaja method. Then we have prayers and we have also puja. Prayers are also, if said, in your heart, with the feeling of complete surrendering and asking for the eternal, it will be granted. Just ask for that and the rest will take. Because they move step by step. All the Sahajogis have a problem. And they have problems because of their past, because of their future aspirations. Now, when you have problems, in Sahaj Yoga, you have learned how to overcome them. There are so many methods other than meditation. You know them very well, that you must know what is the chakra, where the Kundalini is. Now, if the Kundalini has been stopped by a certain chakra, which is not working, you shouldn't get frustrated about it. Supposing your instrument or your car has stopped on the way. What's the use of getting frustrated with it? You have to learn the mechanism. You have to be a good technician and then you can manage it very well. So, all the technique of Sahaj Yoga must be learned and mastered. This you can only do by giving it to others and learning from correcting them and correcting yourself. There is nothing to be frustrated. That's the worst thing. If you get frustrated and unhappy with yourself, then there is going to be a problem. You have to laugh at yourself and laugh at your mechanism that is out of gear. When you start identifying yourself even with the instrument, then you are not there.
You are not the chakra. You are not the different channels. You are the awareness. You are the power. You are the kundalini. So you don't have to worry about all these things being not in their proper condition. If they are not, you can solve it. Just now the lights went off. If the lights have went off because of the electricity failure, it's a serious thing. But if the lights have gone out because there is a fuse burst, you can replace it. You can do all that. So there is no need to worry if your chakras are spoiled. Worrying itself and frustrating yourself itself is a wrong attitude towards Sahajya. Sahajya, in other terminology also means is a simple thing. Sahajya means to be Sahajya means, and I can say how Tulsidas has said, Jaise rakhahu taise hero. You keep me as you like. That kind of an attitude takes your attention inside, because outside is let alone to dogs. Let alone. We are not bothered about the outside part. As you keep me, I will be in that manner. And you will be surprised everything clicks out very well. Even sometimes you might feel, I should reach a certain place. I must have this bhajan done. I must get these things done. And it's not done sometimes. Sometimes by mistake, something as you want is not done. You must accept it as the will of God. That is what He desires. It's all right. That is the desire of God. And now you are one with His desire. You are here to communicate the desire of God to the whole world. And at this stage, if you start having your own desires and ideas about yourself, then when will you become the desire of God? This I-ness has to go away. That is what meditation is, where you are no more I, but it is you. Kabir Das ji has written a beautiful poem about it. That when the goat is living and kicking, she says, my, that is I. But then she dies, and her intestines are drawn out into wires, and some saint fixes them on the tutari, that instrument that they have, ek tari as they call it, and he goes on pulling it with his fingers. Then it says, tu hi. That is, you are. That is how we have to die, and we have to be resurrected. You have been already, but Sahaj Yoga, as I have told you, is a kheer, or what you call the sweet dish, cooked in a raw pot. Kache ghade ki kheer hai. So the soil of the raw pot also is mixed up. But your attention can be with the kheer, with the milk, and can drop out all that is the mud of the raw pot. That discrimination is spontaneous. It is there. You have got it. Self-actualization. You can feel yourself. You know you are not that. You have started talking about your chakras in the same manner. But the only thing, the only problem or the only defect that is with the Sahaj Yogi is that still, though he is there, his attention is involved with outside.
That's the only difference. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, தாங்கள் எங்களுக்கு அளித்துள்ள அனைத்திற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, தாங்களே ஆதி குருவிற்கெல்லாம் குருவானவர். எங்களை சுயம் குருவாக மாற்றி அமைத்ததற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தியிருக்கிறீர்கள். எங்களுக்கு தூய்மையான தெய்வீக அறிவை தந்திருக்கிறீர்கள். எங்களை சஹஜ யோகிகளாக மாற்றியிருக்கிறீர்கள். எங்களின் அனைத்து செயல்களிலும் குருவிற்குரிய தத்துவத்தோடு நடத்துவதற்கும், எங்களின் செயல்களிலும் பேச்சுகளிலும் நடத்தையிலும் அந்த குருவிற்குரிய கண்ணியம் இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, அனைத்தும் தங்களால் நடத்தப்படுகிறது. அனைத்தையும் தங்களால் புரிய வைக்கப்படுகிறது. தாயே, தாங்கள் எங்களை பாதுகாக்கிறீர்கள் என்ற எங்களுக்குள் இருக்கின்ற நம்பிக்கையானது மேன்மேலும் எங்களை ஆன்மீக வளர்ச்சிக்கு உயர்த்துகிறதம்மா. தாயே, என்றென்றும் தங்களின் மேலான கவனமும் அன்பும் எங்கள் மீது இருப்பதற்கு, நாங்கள் தகுதியுடையவர்களாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இன்றைய தியானத்திற்கேற்ற சூழ்நிலையை எங்களுக்கு அமைத்து தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையை கேட்பதற்கும் அனுமதி அளித்ததற்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.